ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணேன் பாஸ்கர் ராஸ்கல்ல. ஒரு டைலாக் கூட ஒரு வேற டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டைலாக் வேணான்றுவார், எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவார். ஆணையை பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுலகிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அது வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சு அது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற எனக்கு தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில். பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வாரு. நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்றார் டேரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குற, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆர் சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடிக்கிறவங்க ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இன் மைண்ட். ஒன்று கூட வெளியே எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுலகிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி எழுத சொல்லுவார்.